டேட்டாக்கள் எல்லாமே ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு டேட்டா அப்டேட் பண்ணா எப்படி நான் பண்ணுவீங்கன்னா df.group by அப்படின்னு கொடுத்து அந்த காலம் பேரை கொடுத்து ஐடி ஃபீல்டில் முதல்ல என்னங்க முக்கியமாக தேவை? ஐடி ஃபீல்டுனாவே ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுங்க. அது எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறோம், அது எப்படி ரிட்ரீவ் பண்ணுறது தான் வந்து ஒரு பிக்கஸ்ட் டாஸ்க்குங்க அண்ட் சேலஞ்சும் கொடுங்க. ஸோ SQL ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜ் மூலமாக டேட்டாவெலாம் நம்ம எடுக்கவும் முடியும், ஸ்டோர் பண்ணவும் முடியும். அதே மாதிரி தான் வந்து பாண்டாஸ்னு ஒரு லைப்ரரி இருக்குது பைத்தானுங்க, அது மூலமாக வந்து டேட்டாவை ஸ்டோரும் பண்ணலாங்க, எடுக்கவும் முடியுங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசங்கள், எது படித்தா வேலை கிடைக்குங்க, இது எந்த இடத்துல பயன்படுத்தும் போது டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. கெரியர் கேப் இருக்கு, ஐடிக்குள்ள நுழையணும், நேர்மையா படிச்சு நேர்மையா நம்ம திறமை மூலமா நுழையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டெக்னாலஜி சூஸ் பண்ணுங்க. ரெண்டுமே டாப் மோஸ்ட் டெக்னாலஜிங்க, அநியாயத்துக்கு ஆப்போசிட்டுங்க. நான் பெருமையா சொல்ல ஆசைப்படுறதுன்னா வந்து SQL வந்து உலகத்தில் 256 எக்ஸ்பர்ட்ல நானும் ஒருத்தட்ட மைக்ரோசாஃப்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் வந்து நான் வந்து மைக்ரோசாஃப்டோட சர்டிஃபைடு SQL ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் மைக்ரோசாஃப்டே என்னை SQL ட்ரெயின் பண்ணாங்கிறது பெருமையாக சொல்லிக்கிறேங்க. இது இல்லாமல் பாண்டாஸ்ன்ற பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் நான் இன்டெல் சர்டிஃபைட் பைத்தான் ப்ரோக்ராமருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சென்டிமெண்டான ஒரு டெக்னாலஜி பற்றி நான் பேசுறதா ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் விக்கிடிகன் காஷோட வெல்கம் டு சேனல். நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் போட்டுருக்கோங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து என்னோட சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். பாண்டாஸ் பைத்தானுடைய ஒரு முக்கியமான லைப்ரரி தான் பாண்டாஸுங்க. பைத்தான் வந்து ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு டேட்டாவை வந்து ஒரு எக்ஸல்லேருந்து எடுக்கணும், ஒரு நோட் பேட்லேருந்து எடுக்கணும், அந்த மாதிரி டேட்டாவெல்லாம் எடுக்கணும். பைத்தான் என்விரான்மெண்ட்குள்ளே கொண்டு வரணும்னா அதுக்கு சரியான பவர்ஃபுல் லைப்ரரி தான் பாண்டாஸ்ன்ற ஒரு டேட்டா ப்ராசஸிங் லைப்ரரிங்க. SQL ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. டேட்டாக்கள் எல்லாமே ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அந்த டேட்டாக்களை ஈஸியாக எடுக்கணுங்க. ஸோ ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா, ஒரு டேட்டாபேஸாக இருந்துச்சுன்னா, அது ஒரு ட்ரெடிஷ்னல் டேபிளாக இருக்கிற டேட்டாபேஸாக இருந்துச்சுன்னா அந்த டேபிள்லேருந்து எடுக்கிற SQL லாங்குவேஜுக்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த லாங்குவேஜ் மூலமாக டேட்டாக்களை நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும் டேட்டாபேஸ்க்குள்ளங்க. எக்ஸாம்பிள் வந்து SQL சர்வருங்க, ஆரக்கிள்ங்க, MySQL, இதெல்லாமே டிபிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் SQL டேட்டாபேஸுங்க. இம்போர்ட்டிங் டேட்டா, ஒரு டேட்டா வந்து ஒரு ஃபைல்லேருந்து இம்போர்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன், பாண்டாஸ்மா ஒரு சிம்பிளிஃபைட் டூல் இருக்காதுங்க. ஒன்றுமே இல்லைங்க. read_csv ஃபைல் பேர் கொடுத்தா CSV ஃபைலை ரீட் பண்ணிவிடுங்க, read_xls ஃபைலை ரீட் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரே லைனில் வந்து ஒரு மொத்த ஃபைலையுமே வந்து எடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி நமக்கு பாண்டாஸ்க்கு உண்டுங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபைல்லேருந்து ஒரு டேட்டாவை எடுக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியாக இருக்காதுங்க SQLங்க. அது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கொரியெல்லாம் எழுதுனா தான் அந்த ஃபைலை வந்து, ஏன்னா SQLன்றது ஒரு டப்பா, இந்த டப்பாலேருந்து வெளியில் போயிட்டு ஒரு ஃபைலை எடுத்துகிட்டு வர்றது அவ்வளோ ஈஸியாக இருக்காதுங்க. அதுக்கான ஆக்சஸ் வைஸாக நமக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் அதை பண்ண முடியும். இது கொஞ்சம் டீடியஸான ப்ராசஸ் தான். அண்ணா எனக்கு வந்து டேட்டாவை ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு டேட்டா ஃப்ரேமில் வந்து டேட்டா இருக்குங்க, ஒரு ஏஜ் வைஸாக வந்து நான் சார்ட் பண்ணால் வந்து ஸோ டேட்டா ஃப்ரேம் df.sort_values அந்த காலமோட பேர் போட்டால் போதும், அந்த டேட்டா ஃப்ரேம் ஃபுல்லாக சார்ட் ஆகி சூப்பராக ஒன்று கிடச்சிருங்க. டேட்டாவை சார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஆர்டர் பை என்ற டேட்டா தான். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள், எந்த காலமை பொறுத்து நீ அசெண்டிங்கில் வேணும், டிசெண்டிங்கில் வேணும், மேலேருந்து கீழே எப்படி வேணுது, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள், ஆர்டர் பை எந்த காலம் மூலமாக அசெண்டிங் டிசெண்டிங் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக சொல்ல முடியுங்க இதில்ங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குங்க. அதாவதுங்க ஒரு நல் வேல்யூ இருக்குன்னு வச்சுங்களேன், இல்லை டேட்டான்றது பதிலாக ஒரு 0ன்ற வேல்யூ அப்டேட் பண்ணலாமேப்பா, அப்புறமா ஒரு அப்டேட் இருந்துச்சுன்னா SQL அப்டேட் மாதிரி கொரி யூஸ் பண்ணலாம். இங்கே என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய டேட்டா ஃப்ரேம் டாட் காலம் டாட் ஃபில் என்ன நியூ வேல்யூ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பர்டிகுலர் காலம்க்கு வேல்யூ எல்லாமே மாறிடுங்க. அண்ணா எனக்கு வந்து நல் வேல்யூலாம் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக 0ன்ற டேட்டா, ஏதோ ஒரு டேட்டா அப்டேட் பண்ணா எப்படி நான் பண்ணுவீங்கன்னா, அப்டேட்டு டேபிள் செட்டு காலம் நேம் இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் எனி வேல்யூ, வேர் காலம் இஸ்
காலம் இஸ் நல்லுங்க இஸ் ஈக்குவல் டு வராது நல்லு இஸ் நல்லுங்க. இந்த மாதிரி ஒரு கமாண்ட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் டேட்டாக்களை எல்லாம் ஜீரோவாக மாற்றிவிடு என்று பண்ண முடியும் நம்மளுடைய SQL. நீங்க வந்து எனி டிகிரி எனி இயர் பாஸ்வேர்ட்னா கண்ணை மட்டும் இந்த ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்சிருங்க பார்த்துக்கலாம். ஸோ 2 டேபிளை வந்து சில நேரங்களில் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி ஜாயின் பண்ணுறதா இருந்தால் வந்து மர்ஜிங்னு சொல்லுவாங்க, அதாவது ஜாயின்ஸ் இன்னர் ஜாயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதை எப்படி இங்கே பண்ணுவாங்கன்னா வந்து ஸோ 2 டேபிள் இருக்கு இல்லையா, டேட்டா ஃப்ரேம் டாட் டிஎஃப் டாட் மெர்ஜ் ஆஃப் அப்படின்னு போட்டு மொதல் டேபிளில் ஒரு டேட்டா ஃப்ரேம் ஆகும், இன்னொரு டேபிளில் ஒரு டேட்டா ஃப்ரேம் ஆகும், DF1, DF2 போட்டுருவாங்க. ஓகேவா, ஆன் எந்த காலம் பேசிஸில் இந்த காலமை பேசிஸில் வந்து ஜாயின் பண்ணு அப்படின்ற ஆன் எந்த காலம்னு நீங்கள் சொல்லணும். சொன்ன பின்னாடி என்ன மாதிரி ஜாயின் பண்ணோம் ஹவு அப்படின்ற ஒரு கமாண்ட் மூலமாக ஹவு இன்னர் ஜாயினா அவுட்டர் ஜாயினா லெஃப்ட் அவுட்டர் ஜாயினா ரைட் அவுட்டர் ஜாயினா ஃபுல் அவுட்டர் ஜாயின்ட்டு ஒரே லைனில் கொடுத்தீங்கன்னா ஜாயின் ஆகிடும். ஸோ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 2 டேபிளுக்கு இப்படி ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும், இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்படி ஜாயின் பண்ணுறது யூஸ் பண்ணுறது ஜாயின் டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்னர் ஜாயினுங்க அவுட்டர் ஜாயினுங்க, அதில் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் ரைட் அவுட்டர் ஜாயின் ஃபுல் அவுட்டர் ஜாயின் நிறையா இருக்கு. இந்த கொரி எப்படி எழுதுவாங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் 1 டேபிள் 1 ஜாயின் டேபிள் 2 ஆன் இந்த டேபிள் இருக்கிற இந்த காலம் இந்த டேபிள் இருக்கிற இந்த காலம் ஈக்குவலாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனை தான் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ ஒரு யூனிக் காலம்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. அதாவது யூனிக் காலம்னா என்ன, அண்ணா டேட்டா நிறைய டூப்ளிகேட் இருக்குன்னா எனக்கு யூனிக்கான டேட்டா வேணும்னா நிறைய எல்லாரும் எந்தெந்த ஊர்னு இருக்குது, எந்த ஊரெல்லாம் இருக்குது, எந்த ஊருக்காரங்களாம் இருக்கான்னு அந்த காலம் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா DF டாட் காலம் டாட் யூனிக் ஆஃப் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா வந்து அந்த பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் நீங்கள் ஃபெச் பண்ண முடியும். ஒரு டேபிளில் நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்குங்க, அந்த டேபிள் இருக்க டூப்ளிகேட்ஸில் யூனிக்கான டேட்டாவை மட்டும் எடுக்கணும் வந்து செலக்ட் டிஸ்டிங்க்ட் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் அப்படி போட்டு டிஸ்டிங்க்டாக வந்து தனித்துவமாக இருக்க டேட்டாலாம் உனக்கு பிரிஞ்சு வந்துருங்க. குரூப் பைனா என்ன, அதாவது குரூப் பைனா என்ன வந்து என்னோட டேட்டா வந்து மெட்ராஸ்காரங்களை மட்டும் தனியாக எடுப்பா, சேலங்காரங்களை மட்டும் தனியாக எடுங்கப்பா, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தனியாக எடுங்கப்பா அப்படின்ட்டு ஏதோ ஒரு காலத்தின் மூலமாக வந்து குரூப் பண்ணி அதை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணுறதா குரூப் பை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து எப்படி பண்ணுவாங்க நம்முடைய பாண்டாஸ்னா DF டாட் குரூப் பை அப்படின்னு கொடுத்து அந்த காலம் பேரை கொடுத்து டாட்ஸ் ஆக்ரிகேட் டாட் காலம் மீன் அந்த மாதிரி ஏதோ ஆக்ரிகேட் டாட் என்ன மாதிரி காலம் மீன் பண்ணணுமா ஆவரேஜ் பண்ணணுமான்றத அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த குரூப் பை ஆன் சம் பேசிஸ் ஏதோ ஒரு காரணியை பயன்படுத்தி குரூப் பை பண்ணி கொடுக்க தன்மை இருக்குங்க. அண்ணா எனக்கு குரூப் பை மாதிரி வேணும்னா குரூப் பைனா என்னப்பா, இதெல்லாம் ஒரு குரூப் பை டெசிக்னேஷன். ஸோ மேனேஜர் எத்தனை பேர் இருக்காங்கப்பா, அண்ட் லைக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எத்தனை பேர் இருக்காங்கப்பா, அண்ட் சீனியர் லீட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி குரூப் பை டெசிக்னேஷனு, குரூப் பை ஜெண்டரு, குரூப் பை சிட்டி ஒரு குரூப் செய்வதற்காக பயன்படுத்தும் குரூப் பைன்னு சொல்லுவாங்க. செலக்ட் எந்த காலம் உனக்கு வேணும். ஓகேவா, அப்போ மேனேஜர்ன்றவங்க குரூப் பை பண்ணணும்னா மேனேஜருங்க குரூப் கமா கவுண்ட் ஆஃப் சம்திங் உன்னோட ஆக்ரிகேட் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி எந்த காலமை நீ ஆக்ரிகேட் பண்ணு சொல்லி ஃப்ரம் டேபிள் குரூப் பை அந்த காலமை போட்டணும். ஸோ இந்த மாதிரி பண்ணி தான் உங்களால் குரூப் பை பண்ண முடியும். வீடியோவோட கடைசிக்கு வந்தாச்சுங்க. பாண்டாஸ் vs SQL அண்ணா எதுலனா ப்ரொஃபைல் நல்லா இருக்கும்னு கேட்டிங்கன்னா வந்து ரெண்டுமே டாப் மோஸ்ட் டெக்னாலஜிங்க. SQL வந்து எவர் கிரீனாக இருக்குங்க, பாண்டாஸ் இன்னைக்கு எமர்ஜிங்காக இருக்கேன். இது ரெண்டுத்தையும் நீங்கள் படிக்கிறத கண்டிப்பாக படிக்கலாங்க. டேட்டா அனாலிசிஸ்ன்ற கோர்ஸில் படிக்கலாங்க, டேட்டா அனாலிட்டிக்ஸ்ன்ற கோர்ஸ்ன்ட்டு எல்லா வகையான கோர்சஸுமே இது ரெண்டுமே கலந்துருக்கேன். ரெண்டுத்தையும் படிங்க, ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், கெரியர் கேப்புங்க சரி பயங்கரமான எமர்ஜிங்காக இருக்கணுங்க, ஐடிக்குள்ளே நுழையணுங்க, எனி டிகிரி எனி இயர் பாஸ்வேர்டுங்க, ட்ரீம் ஜாபான டேட்டா சயின்டிஸ்டில் ஒரு பெரிய லெவலில் லட்சக்கணக்கில் கிடையாதுங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்னா ஐடிக்குள்ளே நுழையிறது தயாராகிடுங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ படிச்சுங்க, ஒரு பெரிய நம்பிக்கையோடு நான் முடிக்கிறேங்க. படிக்க நீங்கள் தயாராக இருந்தால் சொல்லித்தரேன், நான் தயாராக படிக்கிறதுக்காக கண்டிப்பாக வாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.